பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது இந்த தவறுகளை எல்லாம் மறந்தும் செய்து விடாதீர்கள். இது மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் அவமதிக்கும் செயலாகும். முதலில் பெண்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது தலைவிரி கோலத்துடன் செல்லக்கூடாது. இரண்டாவதாக வெறும் கையோடு கோவிலுக்கு செல்லக்கூடாது. குறைந்தது பெருமாளுக்கு துளசி மாலையாவது வாங்கி செல்ல வேண்டும். மூன்றாவதாக பெருமாளை எப்போதும் நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்யக்கூடாது. பெருமாளுக்கு இடதுபுறமோ அல்லது வலதுபுறமோ பக்கவாட்டில் நின்றே தரிசனம் செய்ய வேண்டும். நான்காவது, பெருமாளுக்கு வைக்கும் நிவேதனத்தை அதாவது படையலை யாரும் பார்க்க கூடாது. மேலும் கோவிலில் நமக்கு வழங்கும் பிரசாதத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. உங்களின் குடும்ப நபர்களோடு மட்டுமே பகிர்ந்து சாப்பிட வேண்டும். ஏனென்றால் இந்த பிரசாதத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். ஐந்தாவதாக, பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வந்த பிறகு சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து வருவது என்பது கூடாது. சாமி தரிசனம் செய்தவுடன் நேராக நமது வீட்டிற்கு மட்டுமே செல்ல வேண்டும். பொருளாதார பிரச்சனை, தொழில் வளர்ச்சி, பணி பிரச்சனை, வணிக தடைகள் இருப்பவர்கள் பெருமாளையும் லட்சுமி தேவியும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள்.